ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம த ஹாலோ க்ரவுன் அப்படின்ற போயம் தான் பார்க்க போகிறோம். இது 11th டெக்ஸ்ட் புக்கில் 6th யூனிட் போயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், 9th வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் சப்ஜெக்டோட எல்லா லெசனோட லிங்க்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ 9th ஒரு லிங்க், 10th ஒரு லிங்க், 11th 12th சொல்லிட்டு செப்பரேட் லிங்க்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கிளாஸோட இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வேணுமோ அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்குள்ள ஒவ்வொரு லெசனுக்கும் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த லிங்க் கிளிக் பண்ணி எந்த லெசன் வேணுமோ அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த த ஹாலோ க்ரவுனை எழுதுனது வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள். வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது வேணால் பார்த்துக்கோங்க. போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த போயம்கான ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம் வாங்க. இந்த ஹாலோ க்ரவுன்ற போயம் வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய நாடகமான கிங் ரிச்சர்ட் த செகண்ட் அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான். அதாவது அந்த நாடகத்தினுடைய ஒரு பகுதியை தான் இங்கே நமக்கு போயமாக கொடுத்துருக்காங்க. இந்த கிங் ரிச்சர்ட் த செகண்ட்ற நாடகம் 14ஆம் நூற்றாண்டோட இறுதியில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. ரிச்சர்ட் த செகண்ட்றவர் இங்கிலாண்டோட அரசராக 1367ஆம் ஆண்டு முடிசூட்டப்பட்டார். அப்போதைக்கு அவருக்கு வயசு வெறும் 10 தானா. 1399 வருஷம் வரைக்கும் ரிச்சர்ட் த செகண்ட் பிரிட்டிஷ் அரசராக இருந்தார். அதே வருடம், அதாவது 1399 தன்னுடைய கசின் ஹென்ரி ஆஃப் போலிங்ப்ரோக்கால் கிங் ரிச்சர்ட் த செகண்ட் அவருடைய பதவி பறிக்கப்படுது. ஹென்ரி ஆஃப் பாலிங்ப்ரோக் தனக்குத்தானே ஹென்ரி த ஃபோர் அப்படின்னு சொல்லி முடிசூடிக்கிறாரு. ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய இந்த நாடகம் கிங் ரிச்சர்ட் த செகண்ட் அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி 2 ஆண்டுகளை விளக்கும் விதமாக இருக்குது. இந்த குறுகிய காலத்தில் கிங் ரிச்சர்ட் த செகண்ட் அரச பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டு சிறைப்பிடிக்கவும் பட்டார். அது மட்டும் இல்லாமல் சிறையிலேயே அவர் இறந்துட்டார். இந்த எக்ஸ்ட்ராக்ட் வேல்ஸ் கடற்கரையில் நடக்கிறதா எழுதப்பட்டிருக்கு. கிங் ரிச்சர்டும் அவருடைய ஆதரவாளர்களும் போலிங்ப்ரோக் அவர்கள்ட்ட தோற்ற பிறகு 10,000 போர் வீரர்களை கொண்ட வெல்ஷ் ஆர்மி வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அவங்கள காப்பாற்றுறதுக்காக வெல்ஷ் ஆர்மி வரப்போகிறது இல்லைன்ற விஷயம். இந்த மாதிரி அந்த போர் வீரர்கள் வரலன்றதை கேட்டதுமே கிங் ரிச்சர்ட் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஆனால் கிங் ரிச்சர்ட் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவருக்கு தைரியம் சொல்கிறாங்க. இந்த நியூஸை கேட்டு கலங்கி போயிடாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற அந்த ஆறுதலுக்கெலாம் ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா ரிச்சர்ட் அவர்களுக்கு தன்னுடைய விதி என்ன, அங்கே என்ன நடக்குது, இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படின்றது தெளிவாக தெரியுது. அதாவது தன்னுடைய கசின் போலிங்ப்ரோக் அவர்கள்ட்ட தோற்று போயிட்டாரு, அவரை காப்பாற்றுறதுக்கு போர் வீரர்களும் யாரும் வர கிடையாது. அப்படிங்கும்போது தன்னுடைய நிலைமை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. அந்த சூழ்நிலையில் அவர் பேசின அந்த ஸ்பீச் தான் ஹாலோ க்ரவுன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோ க்ரவுனில் கிங் ரிச்சர்ட் அவர்கள் மரணத்தோட வலிமை பற்றியும் அந்த மரணத்தின் வலிமையானது மற்ற எல்லாத்தையுமே நிழலடிக்க செஞ்சிடும், அதாவது மற்ற எல்லாத்தையுமே மறைக்க செஞ்சிடும். ஆட்சியாளர்களுடைய அதிகாரம் ஒரு மொமெண்ட்டில், அதாவது ஒரு கட்டத்தில் அந்த அதிகாரத்தை இழந்து ஒரு காமன் மேனாக ஆகிறது, இது எல்லாத்தையுமே மரணத்தின் வலிமை மறைக்க செஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வாங்க இந்த போயம்குள்ளே போகலாம். லெட்ஸ் டாக் ஆஃப் கிரேவ்ஸ் ஆஃப் வார்ம்ஸ் அண்ட் எபிட்டப்ஸ், மேக் டஸ்ட் அவர் பேப்பர் அண்ட் வித் ரெய்னி ஐஸ் ரைட் சாரோ ஆன் த பாசம் ஆஃப் எர்த். லெட்ஸ் டாக் ஆஃப் கிரேவ்ஸ் ஆஃப் வார்ம்ஸ் அண்ட் எபிட்டப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் த செகண்ட் தோற்கடிக்கப்பட்டு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருக்கார். இப்போ அவர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே நம்ம என்னத்தை பற்றி பேசுகிறதுக்கு இருக்குது, நம்ம நம்ம கல்லறைகளை பற்றி பேசுவோம், அதில் வரக்கூடிய புழுக்களை பற்றி பேசுவோம், இன்னும் பேசணும்னு போனால் நம்ம கல்லறையில் எழுதப்படக்கூடிய வாசகங்களை பற்றி தான் பேசணும். மேக் டஸ்ட் அவர் பேப்பர் அண்ட் வித் ரெய்னி ஐஸ் ரைட் சாரோ ஆன் த பாசம் ஆஃப் த எர்த். இந்த பூமியில் படிஞ்சிருக்கிற இந்த தூசியையே பேப்பராக கொண்டு கண்கள்லேருந்து மழை மாதிரி வர கண்ணீரையே எழுதுகோலாக கொண்டு இந்த பூமியோட மார்பில் நம்முடைய கவலைகளை எழுதுவோம். லெட்ஸ் சூஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ் அண்ட் டாக் ஆஃப் வில்ஸ் அண்ட் இட் நாட் ஸோ, ஃபார் வாட் கேன் வி பிக்வித்
Save our deposed bodies to the ground. Let's choose executors and talk of wills. நம்ம உயில் எழுதுறத பற்றி பேசுவோம். அந்த உயிலை நிறைவேற்றுறவர்களை தேர்ந்தெடுப்போம். And yet not so, for what can we bequeath, save our deposed bodies to the ground. இப்போ ஃபஸ்ட்டு உயில் எழுதணும், அந்த உயிலை நிறைவேற்றக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னார் இல்லையா. இப்போ அடுத்து கிங் ரிச்சர்ட் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்மளால் என்னத்தை உயில் எழுத முடியும், இந்த பூமியில் அழுகி போகக்கூடிய நம்ம உடம்பை தவிர வேறு என்னத்தை உயில் எழுத முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் லேண்ட்ஸ், அவர் லைஃப்ஸ் அண்ட் ஆல் ஆர் பாலிங்க்ப்ரோக்ஸ் அண்ட் நத்திங் கேன் வி கால் அவர் ஓன் பட் டெத். நம்முடைய நிலங்கள், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே இப்போ பாலிங்க்ப்ரோக்கு சொந்தமாயிடுச்சு. மரணத்தை தவிர நமக்கு சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு இப்போ வேறு எதுவுமே கிடையாது. And that small model of the barren earth which serves as paste and cover to our bones. அந்த சின்ன தரிசு நிலம், அதாவது இந்த புதைக்கக்கூடிய 6 அடி மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சின்ன நிலம் நம்ம எலும்புகளை மூடி கவர் பண்ணுற ஒரு பேஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. For God's sake, let us sit upon the ground and tell sad stories of the death of kings. கடவுளுக்காக நம்ம இந்த தரையில் உட்காந்து அரசர்களுடைய மரணங்கள் பற்றின சோக கதைகளை சொல்லுவோம், அதை பற்றி பேசுவோம். How some have been deposed, some slain in war, some haunted by the ghosts they have deposed, some poisoned by their wives, some sleeping killed. எப்படி சிலரோட அரச பதவி பறிக்கப்பட்டது, சிலர் போரில் கொல்லப்பட்டிருப்பாங்க, அப்படி அவங்க கொன்னவங்க பேயாக வந்து சிலரை கொன்னுட்டு தான் சொல்கிறாங்க. இன்னும் சிலரோ தன்னுடைய மனைவியாலேயே விஷம் வைத்து கொல்லப்பட்டாங்களாம். சிலர் தூங்கும்போதே கொல்லப்பட்டாங்க. ஆல் மர்டர்ட் ஃபார் வித்தின் த ஹாலோ கிரவுன். எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. எதுக்காகனா இந்த வெற்று கிரீடத்துக்காக, அதாவது நிலையில்லாத இந்த அரச பதவிக்காகன்னு சொல்ல வராங்க. தட் ரவுண்ட்ஸ் த மார்டல் டெம்பிள்ஸ் ஆஃப் எ கிங். அதாவது அரசர்களுக்கு சூடக்கூடிய அந்த கிரீடமானது அவங்க தலையை சுற்றி, அதர்வைஸ் அவங்க நெத்தி பொட்டை சுற்றி ரவுண்டாக இருக்கும். அந்த கிரீடம் வந்து நிலையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. கீப்ஸ் டெத் ஹிஸ் கோட் அண்ட் தேர் த ஆன்டிக் சிட்ஸ். அவருடைய அரசவையிலேயே மரணம் இருக்குது. தேர் த ஆன்டிக் சிட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே ஆன்டிக் அப்படின்னா கோர்ட் ஜெஸ்டர். கோர்ட் ஜெஸ்டர் அப்படின்னா கோர்ட்டில், அதாவது அந்த அரசவையில் ஃபன்னாக கோமாளித்தனமாக எதாவது செஞ்சு அரசரையும் மற்றவங்களையும் மகிழ்விக்கிறவர். ஸோ அங்கே அந்த கோர்ட் ஜெஸ்டர் உட்காந்துருக்காரு, ஸ்கூஃபிங் ஹிஸ் ஸ்டேட் அண்ட் கிரின்னிங் அட் ஹிஸ் பாம்ப். ஸோ மரணம் கிங் ரிச்சர்ட் த டூவோட அரசவையில் இருந்து அவருடைய நிலைமையை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்ருக்கு. அவருடைய ஆடம்பரம், அவர் செய்கிறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்கு. allowing him a breath, a little scene to monarchize, be feared and kill with looks. அந்த மரணம் இந்த அரசரை உயிரோடு இருக்க, அதாவது மூச்சு விடுறதுக்கு அனுமதிக்குது. அப்புறம் கொஞ்சம் அதிகாரம் செலுத்துறதுக்கும், அதாவது சின்னதாக சீன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அனுமதிக்குது. டு மோனாச்சைஸ், ஆட்சி செய்ய அனுமதிக்குது. ஆனால் பயம் வந்து இருக்கும், யாராவது கண்ணை காட்டினா கூட கொன்னுடுவாங்க அப்படின்ற அந்த பயத்தோட டெம்ப்ரவரியாக ஆட்சி செய்யறதுக்கு அந்த மரணம் வந்து அனுமதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்யூசிங் ஹிம் வித் செல்ஃப் அண்ட் வெயின் கான்செட். தான்ற அகம்பாவத்தோடும் அகந்தையோடும் வாழ செய்து. ஆஸ் இஃப் திஸ் ஃப்ளஷ் விச் வால்ஸ் அபவுட் அவர் லைஃப் வேர் பிராஸ் இம்ப்ரெக்னபிள். வாழ்க்கைக்கு சுவர் போல இருக்கிற இந்த உடம்பை எதனாலையும் ஊடுருவ முடியாது, எதனாலையும் அசைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தார். அண்ட் ஹியூமர் தஸ் கம்ஸ் அட் த லாஸ்ட். இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தவரை பார்த்து மரணம் சிரிச்சிட்டு இருந்திருக்கு, வேடிக்கையாக பார்த்துருந்துருக்கு. இப்போ கடைசியாக அந்த மரணம் வந்துடுச்சு. அண்ட் வித் அ லிட்டில் பின் போஸ் த்ரூ ஹிஸ் கேஸ்டில் வால் அண்ட் ஃபேர்வெல் கிங்.
ஒரு சின்ன ஊசி மாரி, அதாவது அந்த சின்ன ஊசி குத்துற மாரி, அவருடைய கோட்டை சுவர தொலைச்சுக்கிட்டு வருது. வந்து ஃபேர்வெல் கிங், அதாவது போயிட்டு வாங்க அரசரே அப்படின்னு அந்த மரணம் சொல்லுது. கவர் யுவர் ஹெட்ஸ் அண்ட் மார்க் நாட் ஃப்ளஷ் அண்ட் பிளட் வித் சோலம் ரெவரன்ஸ். ஸோ இப்படியெல்லாம் மரணம் தன்னை நெருங்கி வந்துடுச்சு, தான் இறக்க போகிறோம் அப்படின்றதுனால கிங் ரிச்சர்ட் த செகண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம இந்த படத்துலலாம் கூட பார்த்துருப்போம், தன்னை விட பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா தலையில் கட்டியிருக்கிற தலைப்பாகையை, அதாவது அந்த துண்டை அழுத்துருவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. கவர் யுவர் ஹெட்ஸ், தலைப்பாகையவோ இல்லை தொப்பியவோ அதை போட்டுக்கோங்க, அதை கிழட்ட தேவையில்ல. என்னோட இரத்தத்தையும் சதையவும் கேலி செய்கிற மாதிரி எந்த ஒரு ஆணித்தரமான மரியாதையவும் நீங்கள் காட்ட வேண்டாம். த்ரோ அவே ரெஸ்பெக்ட், ட்ரெடிஷன், ஃபார்ம் அண்ட் செரிமனஸ் டியூட்டி. மரியாதை, பாரம்பரியம், வழக்கமாக பண்ணுற அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க, எதுவுமே எனக்கு வேண்டாம். ஃபார் யூ ஹாவ் பட் மிஸ்டுக் மீ ஆல் திஸ் வைல். ஏன்னா இவ்வளோ காலமாக நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கீங்க. ஐ லிவ் வித் பிரெட் லைக் யூ, ஃபீல் வாண்ட், taste grief, need friends, subjected thus. How can you say to me, I am a king? நானும் உங்களை போலவே பிரெட்டு தான் சாப்பிட்டு வாழறேன். எனக்கும் தேவைகள் இருக்கு. நானும் துன்பங்களை அனுபவிச்சிருக்கேன். எனக்கும் நண்பர்கள் தேவைப்பட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்களோ, நீங்கள் எப்படி வாழ்ந்திருக்கீங்களோ அதே நிலையில தான் நானும் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள்லாம் என்னை வந்து அரசர்னு சொல்கிறீங்க? இப்போ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அரசர் வந்து நீங்களும் நானும் ஒன்று தான், நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்றத சொல்ல வராரு. இதோட இந்த போயம் முடியுது. கிங் ரிச்சர்ட் த டூ அவரோட லாஸ்ட் ஸ்பீச்சான இந்த ஹாலோ க்ரவுனில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசுறது, கல்லறை அது ரிலேட்டடானதை பற்றி தான் பேசணும். அடுத்தது உயில் என்ன எழுதுறது, நம்மக்கிட்ட உயில் எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லையே. அவருக்கு முன்னாடி அரசர்கள்லாம் எப்படி இறந்தாங்க, மரணம் வந்து அவரை எப்படி பார்த்தது, கடைசியாக தான் தோற்கடிக்கப்பட்டு மரணிக்க போகிறோம் அப்படிங்கும்போது தானும் ஒரு சாதாரண சராசரி மனிதன்றதை அவர் எப்படி உணர்றாரு அப்படின்றதுலாம் தான் இதில் கொடுத்துருக்காங்க.